பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உபாகம் 26:19 படி புகழ்ச்சியிலும் கீர்த்திலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஒரு சிலர்லாம் புகழ்ச்சியில் இருப்பாங்க, ரொம்ப பெருமையான பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபேமஸ் கம்மியாக இருக்கும். புகழ்ச்சிக்குரிய ஆளாக இருப்பாங்க, அவங்க நிறைய பேர் யாருன்னே தெரியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவங்க ஒரு சிறந்தவர்களாக மகிமையானவர்களாக தெரிய மாட்டாங்க. ஆனால் ஆண்டு சொல்லாரு, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி, பெஸ்ட்டாக இருக்கும்படி, மேன்மையாக இருக்கும்படி நான் செய்வேன். யாருக்கு இந்த பாக்கியத்தை தருகிறார், யாருக்கு இந்த ஆசிரியத்தை தருகிறார்? அது மேல் வசனம், என்னுடைய உபதேசத்தின்படி என் வார்த்தையின்படி ஒருவன் செய்கிற போது அந்த மனிதன் எவ்வளோ குறைவுள்ளவனாக இருந்தாலும், பலவீனனாக இருந்தாலும், பிறரால் மதிக்கப்படாதவனாக இருந்தாலும் அவனை சிறந்திருக்கும்படியாக செய்வேன். அதுதான் தேவனுடைய சிறப்பு. அற்பமானவர்களே, பலவீனமானவர்களே சிறந்திருக்கும்படியாக செய்வேன். ஆண்டவர் பரிசுத்த வேதத்தில் பேதுரு என்ற ஒருவன், பேதுரு என்ற வார்த்தை கேவா என்ற அர்த்தம். ஆனால் ஒரிஜினல் அவன் பேர் சீமோன். சீமோன் என்றால் நாணல், உறுதியற்றவன். அப்போ உறுதியற்றவன், நிலையில்லாதவன், அவனை சிறந்தவராக கர்த்தர் மாற்றுகிறார். நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான். பேதுரை போல உலகத்திலே அற்பமாக இழிவாக எண்ணப்பட்டவர்களை சிறந்தவர்களாக தேவன் மாற்றுகிறார். அதே யாத்திராக 15:5-6 படிக்கும்போது அவர் சிறந்தவர்களாக மாற்றுகிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் நான் இன்னும் புகழ்ச்சிக்கு வரவில்லை, மேன்மைக்கு வரவில்லை, உச்சத்துக்கு நான் வரவில்லை என்று ஒருவேளை புலம்பலாக இருக்கலாம். சின்ன விஷயம். வேதம் சொல்கிறது 1:29-12, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் கையினாலே ஆகுமா, அவர் கரத்தினாலே ஆகுமா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டாகிறது. இன்றைக்கு தெய்வத்தின் மேல் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அவரை உண்மையாக நேசிக்கிறீங்களா? உங்கள் இதயம் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆண்டவரை குறித்த ஒரு பயம், அச்சம் இருக்கிறதா? அவர் வார்த்தை உங்கள் இதயத்திலே தங்கி இருக்கிறதா? அவர் சொல்லுகிற அழகான வார்த்தை, என் வார்த்தையின்படியே நீங்கள் செய்யும் போது, நீங்கள் உபாக புத்தகத்தில் சங்கீதம் 138:2 படிக்கும்போது, சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இதனுடைய போதனையும் வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவர்களை அவர் சிறந்தவர்களாக மாற்றுகிறார். இன்றைக்கு நான் பேதுரை சொன்னேன், இந்த பேதுரு கையில், படிப்பறிவில்லாத இந்த பேதுரு கையில் சபையை கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் ஒருவர் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை படைத்தவர் தேவன் சொல்லுகிறார், கீர்த்திலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நான் சிறந்திருக்க பண்ணுவேன். எருசலேம் தேவாலயத்தின் முதல் பிஷப்பாக, தலைவராக பேதுரு கையிலே கொடுக்கிறார். எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நல்ல வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள், படிப்பு அறிவு இல்லாமல் மீன் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த இந்த மீனவனுக்கு கையிலே கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை கொடுக்கிறார். தேவ மக்களே, தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு, சிறந்தவர்களாக மாற்றுவதற்கு அவருக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, அவருக்கு எந்த விதமான சர்டிஃபிகேட் தேவையில்லை. அவர் நினைத்தால் எந்த மனிதனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நீங்க யாராக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையில நீங்க பிறந்த ஆளாக இருக்கலாம், உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மனதிலே உங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, குறைந்து எடை போடுகிற எண்ணம், இல்லை மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி அவருக்கு இருக்கிற திறமையோ அறிவு எனக்கு இல்லை, அவருக்கு இந்த பின்புலம் இருக்கிறது, அவருடைய பேக்ரவுண்டு சூப்பராக இருக்கு, பெற்றோர் இருக்கிறாங்க, எந்த விதமான கவலைப்பட வேண்டியதில்லை. தேவ நம்பிக்கையை, தேவ வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். வாய்ப்பு கொடுங்கள், தேவனை நம்பி பாருங்கள். உங்கள் இருதய வார்த்தைக்கு அங்கே ஒரு இடம் கொடுக்கும் போது, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த நான் உள்ளே பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனை என்னோட போஜனம். அந்த தேவன், இந்த வானத்தை பூமியை படைத்த இறைவன் உங்களை அவர் ஆசீர்வதிக்க உங்கள் உள்ளத்தை தேடி, இல்லத்தை தேடி வருகிற போது நீங்கள் திறந்து கொடுப்பீர் என்றால் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர் உங்களை சிறந்திருக்கும்படியாக செய்வார். God bless you. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.